இந்தியா vs நமீபியா மேட்ச் நேத்து முடிஞ்சிருச்சு. என்னதான் இந்த இந்தியா வந்து ஒரு கிரஷிங் டிஃபீட் அகைன்ஸ்ட் நமீபியா வித் டிஃபரன்ஸ் ஆஃப் 93 ரன்ஸா இருந்தாலும் பார்க்கறதுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் ஓவர் இந்தியாஸ் டெத் ஓவர் பேட்டிங். ஏன்னா அவங்க 25 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. அதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோல. ஸ்டே டியூன். வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். பலா நேத்து பார்த்தனா மேட்ச்ல வந்து இந்தியா வந்து 209 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்ல டார்கெட்டா இருந்திருக்கும் எல்லாம் ஜென்ரலா பார்க்கறதுக்கு. பட் அட் ஒன் பாயிண்ட் வந்து இட் லுக் லைக் தேல் பி ஸ்கோரிங் 250 ஆர் 240 பிளஸ் ஒரு 50 அடிக்கிற மாதிரி இருந்தாங்க. பட் அது வந்து மிடில் ஓவர்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல ஈவன் மெயினா டெத் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் அந்த டெத் ஓவர்ஸ்ல 4 ஓவர்ல 25 ரன் அடிச்சாங்க, 5 விக்கெட் விட்டாங்க. அது ஒரு பெரிய கன்சர்னா இருந்தது. அதனால வந்து 206 ரன்ஸ் தான் 209 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது. இது வந்து ஒரு பெரிய கன்சர்ன். நான் ஃபீல் பண்றேன்னா அகேன்ஸ்ட் அ வெரி பிக் டீம் லைக் இப்போ பாகிஸ்தான் ஆகட்டும் இல்ல சூப்பர் 8 போனா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா அது எவ்வளவு குரூஷியலான ஆஸ்பெக்டா இருக்கும் டோட்டல்ல. ஏன்னா அப்புறம் டிஃபெண்ட் பண்ண முடியாம போற சான்ஸ்லாம் இருக்குமே. ஸோ அதான் இப்போ இதை பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்ன? ஹவு டிட் த மேட்ச் கோ? எஸ் கணேஷ், யூ ரைட்லி செட் இந்தியாஸ் கன்சர்ன்ஸ் ஆன் டெத் ஓவர் பேட்டிங் கரெக்ட். என்னன்னா நம்மளோட கன்சர்ன்ஸ் அதுவும் பர்டிகுலர்லாம் என்னன்னா ஒன் டைமென்ஷனலாக இருக்கு. இஃப் அதாவது நமீபியாவோட டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் இங்கே தான் நான் பார்க்குறேன். அவு எஃபிஷியண்ட்டாக ஒரு மேன் டு மேனுக்கு ஏற்ற மாதிரியா அவங்க டாக்டிக்கலாக பிரில்லியன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரிங்கு சிங் அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இஸ் நாட் ஹேவிங் எ கிரேட் ரெக்கார்ட். ஸோ கரெக்டாக 1 ஓவர் கீப்பிங் டெத்தில் வந்து அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்க்கு 1 ஓவர் வந்து அவருக்குன்னு வச்சிருக்காங்க. அழகா டார்கெட் பண்ணார் எராஸ்மஸ். அண்ட் எராஸ்மஸ் அவரோட வே ஆஃப் பவுலிங் இருக்கு பாரு. அவரு கேதர் ஜாதவ் மாதிரி அண்டர் த பால் லைக் அவரோட வேரியேஷன்ஸ் தான் இதுல மேட்டரே. வந்து ஆம் பாலா இருக்கட்டும், ஸ்டாக் பாலா இருக்கட்டும், அந்த டிஃபரன்ஸ் இன் ரிலீசிங் பாயிண்ட்ஸ்ல இருக்கு பாரு. அந்த வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. அதுதான் கீப் கெஸிங் த பேட்டர்ஸ். இவர் என்ன கொண்டு வர்றார் அண்ட் நாட் ஓன்லி த ரிலீஸ் பாயிண்ட்ஸ், ஓகே, அண்ட் பிகைன் த ஸ்டெம்ப்ஸ் ஒரு 3-4 yards பேக் வந்து அவர் போடுறாரு. 25 yardsல வந்து அவர் ரிலீஸ் பண்றாரு. ஸோ அதனால தான் ஒரு பால் டெட் பால் கொடுத்துட்டாரு அம்பையர். அவர் வந்து பார்க்க முடியல, இவர் எங்கேருந்து போடுறான்னு பார்க்க முடியலன்னு டெட் பாலே கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு த ஸ்மார்ட்னஸ், அந்த ரைட் டு ரைட், அவங்க ஈவன் தோ வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமாக இருந்தால் கூட டாக்டிக்கலி தே கம் அவுட் வெரி ரியலி வெல். அண்ட் தே ஹேவ் a clear set of plans for these kind of batters. இப்போ நம்மளோட பேட்டர்ஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் தூபே, அடிக் பாண்டியா, ரிங்கு சிங், ஸோ இவங்களுக்கான இதில் பார்த்தா பெர்ஃபெக்ட்லி நெய்லிங் த யாக்கர்ஸ் அண்ட் வைட் ஆன் யாக்கர்ஸ். இந்த மாதிரி சர்டன் டெலிவரிஸ் போட்டால் பர்டிகுலர்லி தூபேவாக இருக்கட்டும், அடிக் பாண்டியா இருக்கட்டும், தே ஒன்லி ஆசஸ் certain positions, only down territoriesல மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. not behind the wicket, square of the wicket access பண்ண மாட்டாங்க. so these are really concerns for India's death over batting. இப்போ நம்மளோட யூஎஸ்ஏவோட நம்ம வந்து டெத் ஓவர்ஸ் நல்லா ஆனதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தா சூரியகுமார் யாதவ் இஸ் செட், ஒரு செட் பேட்டர் இருக்காரு. அந்த செட் பேட்டர் he has accessible to 360-degree areas. கரெக்ட். ஸோ பிகைன் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ஸ்க்கும் அவரால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்ஸும் இருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ட்ரம்பிள் மேன் ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் 120 to 125 kps அந்த ரேஞ்ச் ஆஃப் இதில் பெர்ஃபெக்ட்லி ஹிட்டிங் த யாக்கர்ஸ், வைட் ஆன் யாக்கர்ஸ். இதுதான் வந்து கீ சக்சஸ் ஃபார் தம். இதனால தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் சிவம் தூபேவா இருக்கட்டும், லைக் மெயினாக பர்டிகுலர்லி அடிக் பாண்டியா ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸில் அவரோட இது பார்த்தா இஸ் நாட் ஹேவிங் எ கிரேட் சக்ஸஸ். லைக் 27 balls 48 runs விச் இஸ் 148 ஸ்ட்ரைக் ரேட் இன் ஸ்லாக் ஓவர்ஸ் ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸில். சிவம் தூபே ஒர்க் ஆன் த ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ், பட் அகெயின் இன்னைக்கு வந்து அவரால் பண்ண முடியல, பெர்ஃபார்ம் பண்ண முடியல. லைக் இஸ் த ஒன்லி பேட்டர் ஹேவிங் எ பெட்டர் ரெக்கார்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்லோ ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸை பொறுத்த வரையும். ரிங்கு சிங் இஸ் வெரி குட் இன் ஃபேஸ் பவுலர்ஸ், ஹிட்டிங் ஆட் அந்த லெங்க்ல வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ரிங்கு சிங்கை பொறுத்த வரையும். நெக்ஸ்ட் பெஸ்ட்னு பார்த்தா சிவம் தூபேக்கு அடுத்து நெக்ஸ்ட் பெஸ்ட்னு பார்த்தா ரிங்கு சிங் இதை பொறுத்த வரையும் சொல்லலாம். அக்ஷர் பட்டேலும் இஸ் ஆல்சோ ஹேவிங் 163 ஸ்ட்ரைக் ரேட், லைக் 13 balls 20 runs அந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு. பட் இது ரியலி நமக்கு ஒரு கன்சர்ன் தான். லைக் நம்மளோட டெத் ஓவர் பேட்டிங்கில் இருக்கிற கன்சர்ன்ஸு, இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம். அண்ட் அவங்களோட டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் இதில் காமிச்சிச்சு. ஆல்சோ ஒன் மோர் திங் வி ஷுட் நாட் ஃபர்கெட், த பால் இஸ் கிரிப்பிங், ஹோல்டிங் எ பிட். ஸோ அதுவும் இது ஒரு கைண்ட் ஆஃப் டூ ஃபேஸ்டு விக்கெட்ஸ். வி போஸ்டட் ரியலி குட். எங்கே நம்ம ஸ்ட்ரக் ஆனோம்னா த மாஸ்டர் ஆஃப் த ஸ்பின்
அவர் inefficient லைக் நம்மளோட மிடில் ஆர்டர்ஸோட ஒரு குவாலிட்டி லைக் இவங்களோட ஸ்பின் அவங்களோட கீப் கெஸ்ஸிங் லைக் எந்த பால் எப்படி கொண்டு வர போகிறாங்க அண்ட் 7 overs நம்ம வந்து 104 for 1. ஆமா த வே இஷான் கிஷனும் சரி சஞ்சு சாம்சனா இருக்கட்டும் சரி. அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் இஷான் கிஷன் எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் பொளந்துட்டார். லேட்டர் பொளந்துட்டார். அவரோட இன்னிங்ஸை பற்றி நம்ம லேட்டராக பேசுவோம். ஸோ 7 overs நம்ம 104 இருக்கும்போது நெக்ஸ்ட் 5 ஓவர்ஸில் 20 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கோம்னா வித் அண்ட் விக்கெட் போகும்போது ஸோ அங்கே தான் வந்து அவரோட எராஸ்மஸோட வேரியேஷன்ஸ் காமிச்சிச்சு அவர் கொண்டு வந்த விதம். அண்டு அந்த சைடில் ஸ்கால்ஸும் அவரும் டீசெண்டாக போட்டார். அகெயின்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் அந்த டாக்டிக்ஸ் தான் சொல்கிறேன். சூரியகுமார் யாதவ் அகெயின்ஸ்ட் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸஸ் நாட் ஹேவிங் எ கிரேட் மேட்சப். அதை கரெக்டாக யூஸ் பண்ணார் சூரியகுமார் யாதவ். அண்ட் ஸ்டெப்பிங் அவுட் இன்னைக்கு பால் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, மிஸ் டைம்டு, பீட்டன். ஸோ இது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் என்ன இன்னைக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஃபார் த பிளேயர்ஸ். இன்னைக்கு திருப்பியும் உட்காந்து ஒரு விக்கெட் போனதுக்கப்புறம் ரிங்கு சிங்கியலையோ இல்லை போன மேட்ச் மாதிரி சிவம் துபே முன்னாடி இறக்கி விடுற மாதிரி அந்த மாதிரி பண்ணாமல் ஹர்திக் பாண்டியாவை கரெக்டாக இறக்கி விட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து இன்னைக்கு ஆடின விதம் வந்து ரியலி சூப்பர். ஏன்னா ஒரு இந்த டாப் 4 ஃபைன் என்னை பொறுத்த வரையும் இந்த டாப் 4 பொசிஷன்ஸ் ஆர் ஃபைன். ஓகே, 5th பேட்டர் வென் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் அந்த டயத்தில் ஹர்திக் பாண்டியா வந்தே ஆகணும். ஏன்னா அவர் த வே ஈ ஹேண்டில்ஸ் அந்த ஸ்கால்ஸ் அந்த ஒரு ஓவர்லேயே மேட்ச் மாற்றி விட்டார். 24 ரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து வி ஹேவ் அ வெரி குவைட் ஓவர்ஸ் பட் ஈ கேன் ஏபிள் டு டேக் இட் ஆன். ஒரு 10 ரன்ஸ் ஓவர், அடுத்து ஒரு 24 ரன்ஸ் ஓவர், அகைன் ஒரு 16 ரன்ஸ் ஓவர், இந்த மாதிரியான பிக் ஓவர்ஸ் ஹர்திக் பாண்டியாவில் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ இட்ஸ் இஸ் எ வெரி ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் அஸ். அதனால தான் நம்ம வந்து ஈவன் தோ 12 ஓவர்ஸ் நம்ம வந்து 124 இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட அந்த அசால்ட் தான் வந்து நம்ம கொண்டு வந்த முடிச்சு. அகெயின் அவரோட அங்கே தான் வந்து எராஸ்மஸ் சூப்பராக என்ன பண்ணார், ட்ரம்பிள் மேனை வச்சுட்டு சூப்பராக வந்து ட்ரம்பிள் மேன் ஆல்சோ குவாலிட்டி பவுலர், சூப்பராக அந்த லெஃப்ட் அவர் வந்து பெர்ஃபெக்டாக இது பண்ணார், ஹிட்டிங் த யாக்கர்ஸ் வெரி சூப்பர்லி, ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். அதாவது இந்த ஒரு டீம் நபீபியா பொறுத்தவரையும் அப்ரிஷியேட் பண்ண விஷயம் என்னன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குங்கிறது தான் காரணம். ஏன்னா இந்த ஒரு அசோசியேட் நேஷன்ஸ் தான் நாட் ஹேவிங் என் ஏஷியன் பிளேயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோ பாகிஸ்தானோ இல்லை ஸ்ரீலங்காவோ இந்த ஒரு பிளேயர்ஸ் இல்லாமல் அசோசியேட் நேஷன்ஸோட டீம் இருக்காது. இவங்க கிட்ட அப்படி கிடையாது. இவங்களோட பிளேயிங் லெவலில் பாரு, எந்த ஒரு இந்தியன் பிளேயரோ இல்லை பாகிஸ்தான் பிளேயரோ இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட கிரிக்கெட் க்ரோத் இதுலேயே தெரியுது. ஸோ விச் இஸ் ரியலி குட் சைன் ஃபார் தம். ஸோ இதுதான் இந்த 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 இது வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம். இந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் அவங்களும் வந்து தே ஹவ் டு அசலரேட் இந்த அவங்க ஸ்பின்னர்ஸ். கொஞ்சம் பிச் ஹோல்ட் ஆச்சுன்னா அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், மிடில் ஓவர்ஸில் அசலேட் பண்ண போகிறோம். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு பேட் ஓவர் கிடச்சிச்சுன்னா அதை நம்ம வந்து மேக்ஸிமம் டு த பொட்டென்ஷியல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், விச் இஸ் அவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். அண்டு இன்னைக்கு எந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இது இஷான் கிஷன் ஆடின விதம் தான். இஷான் கிஷனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா அவரோட லெக் சைட் கேம். ஆனால் இன்னைக்கு என்ன பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னா த வே ஈ ஹேண்டில்ஸ் இஸ் ஆஃப் சைட் கேம். நான் நியூசிலாந்து சீரீஸ்லேயே சொல்லியிருந்தேன் அவரோட ஆஃப் சைட் கேம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சூப்பராக இதாக இருக்கு. அண்டு அவரோட புல்லாக இருக்கட்டும் ஊக்கா இருக்கட்டும் சூப்பராக இது பண்ணுறாரு. அண்டு ஸ்கொயர் லெக் டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் இந்த ஸ்கொயர் லெக் ஏரியாவை சூப்பராக ஆக்சஸ் பண்ணாரு இஷான் கிஷன். அவரோட இன்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. the way he takes on the bowler அந்த இன்டென்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒன் மோர் திங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவரோட கேம் இன் ஆஃப் சைட் கேம் எக்ஸ்ட்ராடினரியாக பிக்கப் ஆயிருக்கு. அதுக்கு மெயின் சக்ஸஸ் பார்த்தா அவரோட கோச், அவரோட அண்டர் 16 அண்டர் 19 கோச் ராஜீவ், அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காரு. அவரோட கிரிப் பொசிஷன் அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ண அந்த கிரிப் பொசிஷன்னால அவரால் ஆஃப் சைடு அது லாக் ஆயிருது. தீஸ் ஆர் ஸ்மால் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் த கிரிக்கெட்டர் ஹேஸ் டு டேக் ஆன். ஸோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணார். ஏன்னா 2019 டயத்தில் வந்து இஸ் அ ஃப்ரீ ஃப்ளோவர். அவரோட
ம். நேச்சுரலா he has a good bat ஆமா. swing. ஸோ பிகாஸ் ஆஃப் இஸ் grip சேஞ்ச்னால தான் வந்து அவரால் வந்து ஆஃப் சைட் கேம் கொண்டு போக முடியலன்னு அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாரு. அண்ட் he ஒர்க்ஸ் ஆன் பர்டிகுலர்லி டு இம்ப்ரூவ் இஸ் ஆஃப் சைடு ஏரியாஸ். அவரோட பேட்டர் விராட் சிங்கிட்டையும் சொல்லியிருந்தாரு, ஜார்க்கண்ட் பிளேயர், ம். அவர்கிட்டயும் சொல்லியிருந்தாரு, ஐ ம். ஹாவ் டு ஒர்க் ஆன் மை இது ஆஃப் சைடு இது, ஏன்னா பவுலர்ஸ் ஆர் டார்கெட்டிங் மீ ஆன் ஆஃப் சைடு. அதை வந்து சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணது தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட், த கிரேட்னஸ் ஆஃப் Correct. இஷான் கிஷனோட த நெக்ஸ்ட் கம்பேக்குங்கிறதுக்கு இதுதான் சொல்ல போனா. புரியுது. என்னதான் நீ இப்போ இஷான் கிஷன் பத்தி பேசுறதுனால எனக்கு அடுத்து வந்து இஷான் கிஷனோட ஓபன் பண்ண இன்னொரு பேட்டரை பத்தி டேரக்டா அடுத்து போயிடலாமான்னு நான் யோசிச்சேன். அவரு ஆட ஆரம்பிச்ச விதத்தை பார்த்து நான் அந்த சூப்பர் டீலக்ஸ் டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஆஹான்னு சொன்னா அப்படின்னு அந்த ட்ரெய்லர்ல வரும்ல, அது மாதிரி ஆஹா அந்த மாதிரி இருக்கே, அப்படிதான் ஆட போறாரு. இதுக்கு மேல நான் அடிச்சாலும் இல்ல அடிக்கலாம் எப்படி நம்ம இருக்க மாட்டோம், அந்த ஒரு இது மைண்ட் செட்னால ஃப்ரீ ஃப்ளோவா ஆட ஆரம்பிச்சிட்டார் போல அப்படிங்கிற மாதிரி இன்டென்ட் தெரிஞ்சாலும் கரெக்டா அதே மாதிரி ஒரு மிஸ்டைம்டு அவர் ஃபீல்டரி அங்க ஃபீல்டர் இருந்ததையும் பார்க்கல, இது கொஞ்சம் மிஸ்டைம்டாவும் இருந்தது, ஷாட் அவுட் ஆயிட்டு போனாரு. இது நிறைய சான்ஸ் கொடுத்து விட்டாரு. இது எப்படிதான் இது அடிச்சாலும் ஒண்ணு அடிக்கலனாலும் ஒண்ணுங்கிற இல்ல சுச்சுவேஷன்ல அடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஃபார் ஹிஸ் சேக். அது பண்ணல. அது என்ன என்ன பிரச்சனை அவர்கிட்ட, அது மேபி லைக் டீடைல் அவரோட கன்சர்ன்ஸ். பட் ஆனால் ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லைக் அவருக்கு வந்து லெஸ் தென் 130 கேபிஎஸ் 120 கேபிஎஸ் இருக்கிறதுலாம் வந்து வில் கிளியர் ஈஸிலி. இன்னைக்கு அந்த ஒரு இது வந்து பார்த்தேன். அண்ட் இன்னைக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். இஸ் மோர் ரிலையன்ஸ், அந்த ஃபுட் மூவ்மெண்ட்லாம் இவருக்கு மேட்டர் கிடையாது. மோர் ரிலையன்ஸ் ஆன் இஸ் டைமிங். இஸ் டைமிங் அந்த லெஸ் தென் ஒன், லைக் இட் இஸ் வெரி டூ இயர்லி டு கம்பேர். இந்த ஒரு இன்னிங்ஸை வச்சுக்கிட்டு இட் இஸ் ஏ சேட்டன் கம்பேக்கான்னு சொல்ல முடியுமான்னா எனக்கு இன்னும் தெரில. வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி தான் நான் சொல்லலாம். பிகாஸ் இ ஃபேஸ் ரிலேபிளி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் அண்ட் நாட் ஹேவிங் 140 ப்ளஸ் பவுலர்னா சொல்ல மாட்டேன். த பால் இட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா இவரோட ஜோனில் இருந்தது. அதை இவர் சூப்பராக இது பண்ணார், ஹிட் பண்ணார், புல் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணார், நாட் கோயிங் ஷஃப்லிங் அக்ராஸ். பட் ஆனால் அங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அங்கேயும் வந்து சூப்பராக அவங்க டாக்டிக்கலாக கொண்டு வந்துட்டாங்க. ஒன்ஸ் அந்த 2 6 போனதுக்கப்புறம் என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்கன்னா, கரெக்டாக கவ் கார்னரில் கொண்டு வந்தாங்க. ஹஸ் அ ட்ராப், அந்த ஒரு ட்ராப் செட் பண்ணாங்க, ஒரு கேஷுவலாக இது பண்ணார். அங்கே தான் வந்து அகெயின் எனக்கு அங்கே தான் ஒரு கொஷின் மார்க்காக இருந்தது. லைக் வெதர் என்னால் ஷோராக சொல்ல முடியல வெதர் எஸ் இம்ப்ரூவ்ட் கம்ப்ளீட்லி ஆர் நாட்டுங்கிறது ஒரு இது இருக்கு. ஏன்னா அகெயின் அங்கே அவர் அவுட் ஆன விதமும் பார்த்தோன்னா அகெயின் இஸ் கோயிங் பேக் டு லெக் சைடு. அந்த ஒரு ட்ரிகர் வந்து கொஞ்சம் இன்னும் இஷ்யூஸ் லைட்டாக ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு. ஐ திங்க் வி ஹவ் டு சி, லைக் இட் இஸ் வெரி ஸ்மால் சாம்பிள் சைஸ், வி கனாட் இதை வச்சு நம்ம வந்து எதுவுமே வந்து ஒரு இதுக்கு வர முடியாது. பட் குட் டு சி, இது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஐ கேன் சி அவரோட மைண்ட்ல வந்து அந்த ஒரு இது இஷ்யூஸ் இல்லை, த வே ஹி ஹேண்டில்ஸ், அது வந்து அந்த இன்டென்ட் தெரிஞ்சு, விச் இஸ் குட். அதான் அவர் எப்பயுமே எப்பயுமே ஆடும்போது அவர் 6-4 அடிக்கும் போது ஆஹா சூப்பரா இருக்கேங்கிற மாதிரி தான் இருக்கு. அட் த சேம் டைம் அவர் அவுட் ஆகும் போது ரொம்ப கொஞ்சம் அக்லியா தான் இருக்கு. அவரோட இன்னிங்ஸே வந்து எக்ஸ்கியூஸ் மீ, அவரோட பேட்டிங்கே வந்து எதர் இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம்ற மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. அட்லீஸ்ட் ஃபார் ஆடியன்ஸா பார்க்குறப்போ அப்படிதான் தெரியுது. ஹோப்ஃபுல்லி லைக் இன்னொரு சான்ஸ் கிடைச்ச ஒரு பண்ணா பட் எப்படி இருக்குங்கிறதா நம்ம சொல்ல முடியும். நீ சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா இன்ஜுரி எப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. 1 or 2 மேட்சஸ் அப்படின்னு சொன்னார் சூரியகுமார் யாதவ். அதனால பாகிஸ்தான் குரூஷியல் மேட்ச்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கொலம்போல ஆட போறதுனால அபிஷேக் சர்மா வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா இருப்பாரு. ஆடுவாரா மாட்டாராங்கிறது கிளாரிட்டி அட் திஸ் பாயிண்ட் இல்ல. ஹோப்ஃபுல்லி ஹி பிளேஸ், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னொன்னு நம்ம ரிங்கு சிங்கை பத்தி நீ பேசுறதுனால நான் இப்ப எனக்கு டக்குன்னு தோணுது, அவர் நம்ம ரொம்ப நாளா ரிங்கு சிங் அன்பார்ச்சுனேட் சொல்லிட்டு இருந்தோம். பட் அவர் ஹீ கேம் இன் டு த ஸ்குவாட் ஃபார் நியூசிலாந்து சீரீஸ், வந்து ஒரு மேட்ச் அடிச்சாரு. அதுக்கப்புறமே ரொம்ப அவர் சைலண்டா போயிட்டு இருக்காரு. எனக்கு இதனால என்ன கொஸ்டின் தோணுதுன்னா, நீ ரிங்கு சிங் அவர் பவுலிங்கோ போடுறது இல்ல, அதுக்கு நீ அந்த இடத்துல நீ வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு ஆல்ரெடி, நீ அந்த டவுன் த ஆர்டர் ட்ரை பண்ணிருக்க, பவுலிங்கும் போடுமா அங்க ஆக்சலரேட்டும் பண்றாரு. ரிங்கு சிங்க்கு பதிலா நம்ம ஏன் வாஷிங்டன் போக கூடாது? ஐ திங்க் அதாவது சான்சஸ் இருக்கு. வாஷிங்டன் ஃபிட்டாக இருந்தால் நமக்கு லைக் ஸ்ரீலங்கன் கொலம்போ கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது, க்ளோஸ் அவுட் பண்ண முடியாது. சான்சஸ் ஆர் தேர் பிகாஸ் லைக் ரிங்கு சிங்கோட பேட்டிங் கன்சர்ன்ஸ் ஆர் தேர். அவரோட ஃபார்ம் வந்து டிப்பாக இருக்கு. அண்ட் லைக் பீப்புள் கேன் கம் அவுட் வித் பிளான். அவர் ஆடும்போது அந்த ஃபினிஷிங் டயத்தில் வந்து தே கேன் கீப் ஒன் ஓவர் ஆஃப் ஸ்பின்
ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளமேட்டிக் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் ஆன் ரிங்கு சிங்கோட இது ஃபார்மை பொறுத்த வரையுமே கன்சர்ன்ஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் ஹவு குவிக்லி அட்ரஸ் இட் அவுட், அதுதான் மேட்டர். திங் வந்து என்ன ப்ராப்ளம்னா, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஃபார் ரிங்கு சிங்காக இருக்கட்டும், சிவம் துபேவா இருக்கட்டும், நான் லாட் ஆஃப் என்ன சொல்லுது, நிறையா வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். முன்னாடி அனுப்புறதா இருக்கட்டும், பவர் பிளேக்கு முன்னாடி அனுப்புறதா இருக்கட்டும், விக்கெட்ஸ் ஃபால் ஆச்சுன்னா, இல்லை 8th ஓவரில் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து அவருக்குமே அந்த ஒரு கிளாரிட்டி மிஸ்ஸிங் ஆகுது. அங்கே தான் வந்து ரிங்கு சிங் வந்து அவரோட ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. வி ஷுட் கீப், நம்மளோட பெரிய ட்ராபேக்குன்னு சொல்ல போனால், நம்ம டெத் ஓவர் ஹிட்டருங்கிறதுக்கு நம்ம இன்னும் இவ்வளோ வருஷமாக ஐபிஎல் ஆடி இருக்கோம், ஆனால் இன்னும் வந்து ஒரு ப்ராப்பர் ஹிட்டருங்கிறது இல்லை. அண்டு அது எல்லா ஸ்கொயர் ஆஃப் த எல்லா சைட் ஆஃப் த பவுண்டரிஸும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேயர் தேவை. ஸோ அங்கே தான் நம்ம வந்து லேக்கிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ திடீர்னு ரிங்கு சிங் வந்து நம்ம முன்னாடி இறக்கி விடுவோம். ஒன்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம செட் பேட்டர்ஸ் வந்து அவங்க வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தா எல்லாருமே இருக்கட்டும், கிரேட் பிளேயர்ஸ் எல்லாருமே. இன் டுடேஸ் டைம் டேட்டா அவ்வளோ இருக்கிற டயத்தில் வந்து பீப்புள் வில் ஒர்க் அவுட். ஸோ அது வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக இது பண்ண போகிறோங்கிறது தான் மேட்டர். ஒன் மோர் திங் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. கொஷின் பேப்பர் அவுட் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த எராஸ்மஸ் பவுலிங் வந்து. ஐ திங்க் வந்து நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் வில் ப்ரிப்பேர் வெல் ஃபார் உஸ்மான் தாரிக். ஏன்னா ஒரு எராஸ்மஸ் பவுலிங் நம்ம பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பவுலர்ஸை கூப்பிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், இந்த நெட்ஸாக இருக்கட்டும். ஸோ விச் இஸ் எ வெரி குட் திங். என்னதான் இவ்வளோ இருந்தாலும் நமக்கு நிறைய கன்சர்ன்ஸ், எப்படி நம்ம வந்து நம்ம பேட்டர்ஸ் இது பண்ண போகிறாங்க இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தா, ஆல்ரெடி ஓரளவுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு எராஸ்மஸ் வந்து ஒரு இது காமிச்சிட்டாரு. ஆக்சுவலி எராஸ்மஸ் பவுலிங் போடும்போது நான் அதான் ஃபீல் பண்ணேன், என்ன தம்பி நாங்கள் அடுத்து பாகிஸ்தானோட ஆட போகிறோன்னு எங்களுக்கு இப்பயே நெட் ப்ராக்டிஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி தான் நான் உள்ளுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். நம்ம எக்ஸாக்ட் சேம் சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் நஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்க போதுன்னு அட்லீஸ்ட் நம்மளால ஒரு கணிக்க வச்சு முடியும் அப்படின்னு நான் அப்படின்னு நினைச்சேன். கரெக்ட். ஒன் மோர் திங் வந்து நமக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், நமக்கு வந்து 4 ஓவர் சீட் கோட் மட்டும் கிடையாது, அடுத்த 4 ஓவரும் ஒருத்தர் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தியும் ஒரு நியூ சீட் கோட் இருக்காரு. அந்த வருண் சக்கரவர்த்தியோட கூகுளி எந்த பிளேயராலும் இன்னும் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இன்னைக்குமே பார்த்தோன்னா அவரோட கூகுளிஸ் எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு. இன்னைக்கு தே ஸ்டார்டட் ரியலி வெல். ஒன் மோர் திங், 6 overs 58, 7 overs 7 overs 67 for 1 அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல வருண் சக்கரவர்த்தி வந்தாரு, பிரேக் த்ரூ கொடுத்தாரு, அந்த கூகுளி இது பண்ணி ஓப்பனர்ஸை விக்கெட் எடுத்தாரு. ஹர்ஷ்தீப் சிங் பிக்கிங் த பவர் பிளே விக்கெட், ஈவன் தோ இஸ் லீக்கிங் ரன்ஸ். ஒன் திங் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இஸ் கன்சிஸ்டன்ட்லி கெட்டிங் த விக்கெட்ஸ் ஆன் பவர் பிளே, விச் இஸ் வெரி குட் ஃபேக்டர். ஸோ வருண் சக்கரவர்த்தி கரெக்டான ஒரு பொசிஷன்ல ஒரு க்ரூஷியல். என்ன ஒரு கிரேட்னஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தின்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், வருண் சக்கரவர்த்தி இஸ் ஸ்ட்ரைக் ரேட் 11.8, which is a gold, better than any other spinners in the current playing in T20 World Cup. Correct. And his economy rate under 7, less than 7, which is better than other spinners. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது ஒரு மேட்ச் வின்னர் எந்த டீமுக்கும் கிடையாது. நமக்கு பும்ரா பிளஸ் இவர் வருண் சக்கரவர்த்தி பெரிய க்ரூஷியல் ஃபேக்டர். மோர் தென் பும்ரா இங்க வந்து வருண் சக்கரவர்த்தியோட இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்பின் கண்டிஷன்ஸ் இந்த சோஃபார் இந்த டோர்னமெண்ட்ல அதிகமா ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த என்டையர் வேர்ல்டு கப் சோஃபார் பார்த்தா. ஸோ அப்படி ஒரு இதுல வந்து வருண் சக்கரவர்த்தி இஸ் ஒன் ஆஃப் த அவர் கீ சக்சஸ் சொல்ல போனா. அண்ட் குட் டு see that அடிக் பாண்டியா பிக்கிங் த விக்கெட்ஸ், அவரும் ஒரு இதுல இருக்காரு. அக்சர் பட்டேலும் நல்லா once he go through also he comes back and picks the wicket. ஆல்மோஸ்ட் ஹேட்ரிக் எடுக்கிற சிச்சுவேஷன்ல இருந்தாரு. அவரே கொஞ்சம் சிரிச்சாரு அந்த பாலை பார்த்துட்டு, ஐயோ என்ன இப்படி போட்டேங்கிற மாதிரி அவரே பண்ணாரு. கரெக்ட். ஸோ அண்ட் சிவம் துபே hitting the nail யாக்கர்ஸ், ஐ திங்க் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இது ஒரு இண்டிகேஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். சிவம் துபே மேபி ஒரு ஃபேஸ் போல் ஒரு டிராப் பண்ணிக்கிட்டு, மேபி சிங் டிராப் பண்ணிட்டு குல்தீப் கொண்டு வராங்களா இல்ல இன்னும் ஸ்பின்னர் கொண்டு வராங்கிறது ஒரு கன்சர்ன். அது யோசிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி அது எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு. டீடைலா ஸோ கவர் பண்ணுவோம். we will do the detailed cover. அதாவது how our Indian middle order batters going to handle the spinners, poise on spinners. If our openers fails, whether we have a strong batting in middle order batters can take the game. Post a strong total in Colombo pitchல வந்து against இந்த quality spinners பண்ண போறோமா. So wait and see. Please stay tuned. We will discuss detailed analysis on next video. India vs Pakistan preview பண்றோம். And இவர் ஃபரான் எப்படி நம்ம அவரை எப்படி எடுக்க போறோம் பவர் பிளேல. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட்.